அரசியல் விமர்சகர் திரு எஸ் ஸ்ரீராம் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஸ்ரீராம். இந்த சனாதன தர்மத்தை காப்பதற்காகவே 192 ஆண்டுகளுக்கு முன்னர் ஐயா வைகுண்டர் தோன்றினார் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ஜியு போப் கால்வெல் போன்றவர்கள் கிறிஸ்தவ மத மாற்றத்திற்காகவே அந்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. இது போன்ற கருத்துக்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம்ங்க. இது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இது 50-60 ஆண்டு காலமாக ஒரு சித்தாந்தத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா அதை டெய்லர் பண்ணி அதை மக்கள் கிட்ட இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை என்றாவது ஒரு வாட்டி ஓபன் அப் பண்ணி பேசணும், இதை தைரியமாக எதிர்கொள்ளணும். அதான் இன்னைக்கு கவர்னர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதுல எந்த விதத்திலும் தவறான விஷயம் அல்ல. அவரும் ஒரு படித்தவர். அவர் இன்னைக்கோ ஒரு நார்மல் அரசியல்வாதி கிடையாது. அவர் நன்கு படித்தவர், கவர்மெண்ட்ல இருந்தவர், ஐஏஎஸ் ஆக இருந்தவர். படித்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெருமை இருக்கும். படித்தவர்கள் நிச்சயமாக எதையும் தாந்தோணித்தனமாக பேசுவதில்லை. நிச்சயமாக அதோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் பேசியிருப்பாங்க. வந்தவர்கள் இறைமாற்றத்திற்கு வந்தவர்கள் அவர்களுடைய தமிழை அவர்கள் நேசித்திருக்கலாம், மாற்று கருத்தில்லை. தமிழை அவர் நன்றுக்கு பயின்று இருக்கலாம், மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக அதெல்லாம் வரவேற்கலாம். ஆனால் தமிழ் மதத்தில் அவர்கள் பிரிவினையை உருவாக்குவது, மதத்தில் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை திரித்து பேசுவது, அதுதான் உண்மை என்று சொல்வது, இதையெல்லாம் தான் நீங்க தூக்கி பிடிக்கிறார்களே தவிர அதை தான் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கும் தமிழ் மேல் பற்றிருந்தால் நாம் வரவேற்போம். நன்றாக படிக்கட்டும், நன்றாக போய் உலகெங்கும் பேசட்டும். அதெல்லாம் எந்த ஒரு தவறும் இல்லை, எந்த வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் வேற்று மதத்தார் இன்னொரு மதத்தில் இதெல்லாம் பிரிவினையை தூண்டுவது, இல்லை அதுல உள்நோக்கத்துடன் தங்களுக்கு புரிந்ததை அதை சொல்வது, அதுதான் உண்மை என்று இன்று காலம் வரை பரப்புவது, இதெல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயமாக இருக்கு. அந்த விதத்துல திரு போப் அவர்களும் திரு கால்வெல் அவர்களும் சொன்ன சில விஷயங்கள் நிச்சயமாக சர்ச்சைக்குரிய விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை ஒரு ஓப்பனாக அது இந்த சர்ச்சைக்காகவும் இல்லது இந்த ஒரு பேச்சு பொருளாகவும் கவர்னர் எடுத்ததுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, தவறும் இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. மேடம், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.